தாராள பிரபு அது வேணாமா? அத்தை, ரெட்டை ரோஜா நல்லா இருக்குல்ல? ஏன்பா கரிகாலா, எத்தனை கல்யாணத்தை வேடிக்கை பார்த்திருப்ப. இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னு நீயா புரிஞ்சுண்டு அது செய்ய வேண்டாமா? இது கூட தெரியலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? போ, பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லு. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்ல வேண்டியதை சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி என்னைய குத்தி காட்டுறீங்களா? கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்துட்டு என்னைய அசிங்கப்படுத்திடுரு. இருக்கட்டும், இதே மாதிரி ஒரு நாள் மணமேடையில உங்களை உட்கார வச்சு என் கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல வைக்கல. என்ன பேரை மாத்திக்க போறியா? டைம் ஆச்சு, சீக்கிரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. அத்தை, ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு இவரு. நீங்க போய் பொண்ணை வர சொல்லுங்க. ரேணுகா அழைச்சிட்டு வர. பாத்தீங்களா மாப்பிள்ளை எப்படி ஜாம் ஜாம் ரெடி பண்ணியிருக்கோம்? வாடா, பிசினஸ் மேன் மாதிரி இருக்க. அப்புறம் என்னப்பா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு? மாப்பிள்ளைய ரெடி பண்ணிட்டோம்ல, பொண்ணுங்க கூப்பிட போயிருக்கான். சீக்கிரம் மணமேடைக்கு கூப்பிடுங்க. மாடியில இருந்து நாங்களே சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். அத்தை எவ்வளவு நேரம் காக்க வைக்கீங்க? கரிகாலா, அந்த மாலை எடுத்து கொடு. நம்ம கை ராசியான கை இந்தாங்க. எல்லாருக்கும் மாலை எடுத்து கொடுத்து நல்லபடியா கல்யாணம் நடக்குது. நமக்கு தான் என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்குங்க. கரிகாலா, இந்த தாலி எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் கொடுங்க. அப்படியாவது தாலி மேல உன் கை படட்டும். என் ஒரிஜினல் கேரக்டர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, கொடுங்க. இந்தா, சபையில எல்லாரும் இருக்காங்கன்னு விடுறேன், இல்லைன்னா ஜங்க கடிச்சு விட்டுருவேன். அத்தை, டேய், வெளியே போய் பெரியவங்க கிட்ட கொடு. குடு, நீ உட்காரு. ஐயா, அவசர கல்யாணங்கிறதுனால நாதஸ்வரத்துக்கு சொல்லல, அதனால போன்ல போட்டு விட்டுறலாமா? தாராளமா போடு. ஒரு வைபா இருக்கும்ல. தம்பி தர்ஷா, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்திருக்கு. அதெல்லாம் இன்னையோட மறந்துரு. உங்க அம்மா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணிருக்காங்க. எந்த குழப்பமும் இல்லாம இந்த பொண்ணோட சந்தோஷமா வாழணும். உங்க திருமண பந்தாங்கிறது இதோ இங்க குடியிருக்காளே மீனாட்சி, இவளுக்கும் சொக்கநாதருக்கும் இருக்கிற பந்தம் மாதிரி அப்படி இருக்கணும். கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன்,
நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, நல்ல ஆயுள், இந்த 16 செல்வத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழணும். மீனாட்சி அம்மனை வேண்டிண்டு இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினைச்சுண்டு இந்த தாலியை கட்டு. இந்தாப்பா, தாலியை வாங்கிக்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இது வேணாமா? என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? எல்லா ஏற்பாட்டையும் பண்றவரை சும்மா இருந்துட்டு இப்ப வேணாங்கிற? எனக்கு புரியலையே. அண்ணா நீங்க கொஞ்சம் இருங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நான் கேக்குறேன். ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப வேணாங்கிற? பார்கவி, என்ன ஆச்சு? உன்கிட்ட கேட்டு தானே நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணோம். ஏன் திடீர்னு நீ இப்படி சொல்ற? இது செட் ஆகாதுன்னு தோணுதுமா. பார்கவி, என்ன சொல்ற நீ? செட் ஆகலன்னா என்ன சொல்ல வர? என்ன ஏற்பாடு செட் ஆகலையா இல்ல கல்யாணமே செட் ஆகலையா? விளங்கல. இல்ல, எனக்கும் தர்ஷனுக்கும் லைஃப்ல செட் ஆகாதுன்னு தோணுது. தர்ஷனுக்கும் எனக்கும் இனிமே ஒட்டாதுன்னு தெளிவா தோணுது. ஆக்சுவலி இனிமே இல்ல. இப்போ வரைக்கும் கூட எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒட்டுதலான வாழ்க்கையும் இல்ல. காலேஜ்ல படிக்கிறப்போ எனக்கும் தர்ஷனுக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பார்த்த புதுசுல எங்களுக்குள்ள இருந்த அட்ராக்ஷன் பழக பழக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அது லவ்வாவும் மாறுச்சு. நிறைய தடவை நான் இல்லாமல்லாம் வாழ முடியாதுன்னு தர்ஷன் பேசியிருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல தர்ஷன் இல்லாம நம்மளாலையும் வாழ முடியாதுன்னு நானும் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க நடக்கிற நிறைய கன்ஃபியூஷனா, இல்ல ஒருவேளை எங்களுக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸ் உடைஞ்சதுனாலயா, இல்ல எங்க மைண்ட் செட்டே மாறினதுனாலயா, என்ன ரீசன்னு எனக்கு சத்தியமா புரியல.